மதிமுகம் நேர்களுக்கு வணக்கம். இது அரசியல் திணை. இன்றைய நமது நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் எல்லாளன் படத்தின் இயக்குனர் அப்படின்னு சொல்றதை விட சர்ச்சைக்குரிய இயக்குனர் அப்படின்னு சொல்லலாம். நந்தவனம் நந்தகுமார் நம்மோடு இணைந்திருக்கிறார். பேசலாம். ஐயா பிரபாகரன் அவர் போய் பார்த்தாரா பார்க்கலையா அப்படிலாம் எங்களுக்கு தெரியாதா? இதில் போட்டோ எடுத்தோம் அப்படின்னா ஒரு போட்டோல நம்ம எப்படி இருக்கணும், நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா உட்காந்து போட்டோ எடுத்தாதான் அது நீங்களும் போட்டோல இருக்கீங்க, நானும் போட்டோல இருக்கேன், எல்லாமே தனித்தனியா இருக்குது. அங்க பிரபாகரன் உயிரோட இருக்கிறாருங்கிற ஒரு கான்பிடென்ட் இவங்களுக்கு இருந்ததுன்னா யாருமே பேச போறது இல்லை. நான் பேட்டி கொடுத்தோனிமே கூப்பிட்டு தம்பி நல்லா பேசுனடா அப்படின்னு ஒரு நன்றி சொல்லிருக்குமா இல்லையா? சீமான் அவர்கள் மேதகு தலைவர் அவர்களை சந்திக்க எப்ப போனார்? ஆக்சுவலா இல்ல, எடுத்தோனிமே கூட்டிட்டு போல. இவரோட ஸ்பீச் ஒரு இடத்துல கொடுத்தாரு. கொடுத்தோனிமே நல்ல வரவேற்பு. அவங்க ஒரு என்ன சொல்ற ஒரு 20 பேர் முன்னால பேசணுமே அவங்க எல்லாம் கிளாப்ஸ் அடி பிரிச்சுட்டாங்க. பிரிச்சோனையுமே அண்ணன் பேசுனது அவங்களுக்கு நேரடி, அதாவது ஒரு செய்தியா கேட்கறதுக்கும் நேரடியா பாக்குறதுக்கும் என்டர்லி அவங்க எமோஷன் ஆகி ஒரு பெரிய கூட்டமே கூடி அப்புறமேலு அதுல ஸ்பீச் கொடுத்தாங்க. இது மாதிரி பெரிய பெரிய கூட்டமா கூடி போயிட்டு இருக்கிறப்போ ஒரு கூட்டம் என்னாச்சுன்னா, ஒரு இதுல எங்களோட படப்பிடிப்பு ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் நடந்த கூட்டம். அதாவது நாங்க படப்பிடிப்பு வரைக்கும் தான் எங்களோட டிராவல். ஒரு 3 நாட்கள். இவர் வந்து 3ஆவது நாளே வந்து படமும் எங்களோட படப்பிடிப்பு ஆரம்பிச்சிருச்சு. நாங்க பட வேலைகள் பார்த்து முடிச்சுட்டு ஈவினிங் வருவோம். ஆரம்பித்து வைத்தது சீமான் அவர்கள் தானே? ஆரம்பிச்சு வைத்தது சீமான் தான். அதெல்லாம் கிளாப் அடிச்சு ஆரம்பிச்சு வச்சது சீமான் தான். படப்பிடிப்பு அன்னைக்கே இதுதான் கேமராமேன் சொல்லியிருப்பான், அந்த நாட்கள் படப்பிடிப்பெல்லாம் அவரு தான் டைரக்ட் பண்ணாரு அப்படின்னு. அங்க கிஃபிர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ன சொல்ற புலிவுல வரைக்குமே ஓடி போயிட்டாங்க. எல்லாருமே எல்லாம் தலைமறைவு ஆகணும் இல்ல அப்படிங்கிறது. 3 மணி நேரம் கூட அது சம்பவம் நடக்கல. அங்க அந்த விழாவே வந்து 3 மணி நேரம் கூட நடக்கல. எல்லாரும் எஸ்கேப். அது மாதிரி அதே மாதிரி ஒரு இடத்துல போயிட்டு அடுத்தடுத்த ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்கிறப்ப பெரும்பான்மையான கிட்டத்தட்ட ஒரு 300 பேர் வரைக்கும் கொண்டு வந்து வச்சு ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்காங்க. 300 பேர் இந்த இடத்துல கூடிட்டாங்கிற இன்ஃபர்மேஷன் டிராவல் ஆகி அதுக்கு கிஃபிர் அடிக்கிற மூவ்மெண்ட் நடக்கும்ல, அந்த இது சம்பவங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சோன்னுமே இவங்க தெரிஞ்சிருச்சுன்னு எஸ்கேப் ஆயிட்டாங்க. எஸ்கேப் ஆயிட்டு வந்துகிட்டு இருக்கிறப்ப பாம்பு விழும்ல, எந்த இடத்துல பேசுனாங்களோ அந்த இடத்துல அது மாதிரிலாம் நடந்தோன்னா இவர் ஊருக்கு போகணுங்கிறதுக்கு ரெடியானது. உடனே, அதாவது எனக்கு டிக்கெட் போட்டு நான் உடனே போகணும் அப்படிங்கிற இடத்துக்கு ரெடியானது. இவருக்கு பேசுன இடத்துலயே பாம்பு வந்தது. அதெல்லாம் வந்து அடுத்தடுத்த நாட்கள்ல நடந்த சம்பவங்கள். உடனே ஊருக்கு போகணும் அப்படி. எங்களுக்கு என்னன்னா அண்ணன் போறப்ப நம்மளையும் அமுச்சு விட்டுருவாங்க. ஆமா, நம்மளும் அதே மனநிலையில தான். ஆமாமா, அதுல எல்லாம் வேற வழி இல்லைங்க. எப்படியாவது நம்ம உயிர் தப்பிச்சா போதும், எப்படியாவது டைரக்டர் ஆயிடணும் அப்படின்ட்டு அங்க போனீங்க. அதாவது ஒரு படத்தை நல்லபடியா வெற்றியா ரிலீஸ் பண்ணிடணும் அப்படின்ட்டு திரும்ப அங்க இருந்து இந்த சம்பவத்துக்கு பிறகு எப்படியாவது உயிர் படைச்சு ஊருக்கு போகணும்னு நினைச்சிருக்கீங்க? கண்டிப்பா ஊருக்கு போனாங்க. ஏன்னா அதாவது எப்ப போனார் இவர் வந்து ஆக்சுவலா இவர் இங்க பேசின வீரத்துக்கெல்லாம் இவர் வந்து அங்க இருந்து துப்பாக்கிய புடிச்சு ஒரு 10 சிங்களவர்களை சுட்டுட்டு வந்து இன்னைக்கு எல்லாத்தையுமே நம்ம அந்த கலை இலக்கிய பிரிவு தலைவரா கூட ஆயிருக்கலாம் இவரு. அதாவது தலைவரா இல்ல, இன்னைக்கு இங்க சீஃப் மினிஸ்டராவே ஆகலாம், தப்பே இல்ல. ஆமா, அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. அங்க எப்படி நின்னாரு இன்னைக்கு சொல்றீங்க, இங்க தமிழ்நாட்டுல சொல்றீங்க. ஆமா, சரி, ஓகே. மேதகு தலைவர் பிரபாகரன் அவர்களை எப்போது சந்திச்சார், எப்படி சந்திச்சார் சீமான் அவர்கள்? ஐயா பிரபாகரன் அவர் போய் பார்த்தாரா பார்க்கலையா அப்படிலாம் எங்களுக்கு தெரியாது. 3 நாட்களுக்கு அப்புறம் வந்தோனிமே எங்களுக்கெல்லாம் ஹாப்பி. ஏன்னா செத்து போயிருப்பாரோன்னு நினைச்சிட்டு இருக்கிற கண்டிஷன்ல உயிரோட ஒருத்தர் வந்திருக்காருனாவே அது ஒரு பெரிய. என்ன சொன்னாரு வந்தோனிமே ரொம்ப முகமலர்ச்சியா இருந்தாரு. அப்புறம் வந்து இனிமே அவர் வந்து படுத்துட்டாரு. படுத்தோனிமே அடுத்த நாள், அதாவது ஈவினிங் போலதான், லேட் ஈவினிங் தான் வந்தாரு. வந்தோனையும் பேசிட்டு இருந்துட்டு படுத்தாச்சு. படுத்தோனையுமே மறுநாள் காலையில இது எந்திரிச்சோனையுமே நாங்க கிளம்புறதுக்கு முன்னாலேயே போட்டோஸ் எல்லாம் வந்துருச்சு. போட்டோலாம் வந்தோனையுமே இதானே எடுத்த போட்டோ அப்படின்னு காட்டினாங்க. யாரு கொண்டு வந்து கொடுத்தாங்க? என்ன இருந்துச்சு? அங்க செயலாளர், அதாவது சேர்லாதனோட அசிஸ்டன்ட். என்ன இருந்துச்சு? இவரும் மேதகு பிரபாகரன் தலைவர் அவரும் எடுத்த எல்லா போட்டோவும் இருந்தது. இதுல போட்டோ எடுத்தோம் அப்படின்னா ஒரு போட்டோல நம்ம எப்படி இருக்கணும், நம்ம 2 பேரும் ஒன்னா உட்காந்து போட்டோ எடுத்தாதான் அது நீங்களும் போட்டோல இருக்கீங்க, நானும் போட்டோல இருக்கேன், எல்லாமே தனித்தனியா இருக்குது.
தனித்தனியா இருக்கிற போட்டோவை நான் ஒன்னா எடுத்த போட்டோ அப்படிங்கிற இடத்துக்கு இது ஏன்னா இது இதே கிரீன் கலர் பேக்ரவுண்ட்ல தனியா ஐயோ எடுத்துக்கிட்டாரு. கிரீன் கலர்லாம் கிடையாதுங்க, அந்த கிரீன்லாம் கிடையாதுங்க, அதெல்லாம் இங்க கிரியேட் ஸ்கிரீன் ஒண்ணு தொங்குதே அந்த அதெல்லாம் போட்டோல. அந்த ஸ்கிரீன் அப்படி ஒரு போட்டோவே கிடையாது, அதெல்லாம் வந்து இங்க கிரியேட் பண்ணது. அதெல்லாம் அந்த இது அது கிரியேட் பண்ணதா பண்ணலாம் அதெல்லாம் எனக்கு தெரியாது, அது அவங்க கதை அவங்களோட விஷயங்கள். ஆனா இல்ல, உண்மை இவர் எப்படி மேதகு தலைவர் பிரபாகரன் அவர்களை பார்க்க இவர் எப்படி போனார்? இவர் அதான் சேரலாதன் வந்து அவங்க வண்டி இது கார்ல தான். ஏன் இந்த கேள்வியை கேட்கிறேன் அப்படின்னா, இதுக்கு முன்பாக ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பேட்டி கொடுத்திருப்பீங்க. அதுல வந்து அண்ணன் சொல்லிதான் சீமான் அவர்களை பேசியிருந்தீங்க. அவர் சொல்றது எல்லாம் உண்மை அப்படின்ற மாதிரிதான் பேசியிருந்தீங்க. போட்டோ வந்து ஆமா போனாங்க, அதாவது சீமான் அவர்களை, சீமான் அண்ணனை சேரலாதன் அவர்கள், அதாவது தலைவரே வந்து அழைச்சிட்டு போனாங்க வேன்ல அப்படின்னு நீங்க சொல்லிருக்கீங்க. ஏன் நீங்க போட்டோ எடுத்துக்கலையா அப்படின்னு ஆங்கர் கேக்குறாரு. அதுக்கு வந்து சொல்லிருந்தீங்க, இல்ல அங்க சூழல் சரியில்லை, தலைவர் இருக்கிறது அவருக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கறதுனால கூட இருந்த இன்னொருத்தர் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு, அதனால எடுக்க முடியல, அப்புறம் நாங்க மிஸ் பண்ணிட்டோம்னு ஃபீல் பண்ணேன் அப்படின்றத நீங்க அந்த பேட்டியில சொல்லிருக்கீங்க. இதுல எதை நம்ம எடுத்துக்கிறதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. பிரபாகரன், அதாவது மேதகு தலைவர் பிரபாகரன் அவர்களே வந்து சீமான் அவர்கள் அழைச்சிட்டு போனாரா? இதை எது உண்மை? நானே தான் சொல்லியிருக்கேங்கிறதா. பொய்ய ரொம்ப நாள் சொல்லிட்டு இருக்க முடியாதுல்ல, பொய் ஒரு நாள் உண்மையாகலாம் இல்லையா? அப்ப இன்னைக்கு சொல்றதா உண்மையா? இதுவும் பொய்யா இருக்கலாம் அப்படிங்கறது மாதிரி கூட நீங்க வச்சுக்கலாம் இல்லையா? இல்ல, உங்களை நாங்க வந்து ஏன் கூப்பிட்டு கேக்குறோம் அப்படின்னா, நான் என்ன சொல்றேன், சீமான் அவர்கள் வந்து ஒரு டைரக்டராவோ இல்ல வேற ஏதாவது பண்ணிட்டு இருந்தாவோ நாங்க கேட்க மாட்டோம். ஓகே, ஒரு விஷயம் சொல்றது என்னன்னா, பல காலமா அவர் ஒரு கதை சொல்றாரு. அவரு கிட்டத்தட்ட 2010ல இருந்து தான் கதை சொல்ல ஆரம்பிச்சிருப்பாரு. 2010ல இருந்து நீங்க அந்த கதையை கேட்டு 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 அவர் ஒரு கதை சொன்னார் இல்லையா? பிரபாகரனை நான் எப்படி எல்லாம் சந்தித்தேன், நான் அப்படி போனேன், அண்ணனே வந்து என்னை கூட்டிட்டு போனார், அண்ணன் வந்து கறி வச்சு கொடுத்தாரு, விருந்து வச்சு கொடுத்தாரு, எல்லா கதைகளும் நீங்க கேட்டிருக்கீங்க. ஒரு கதையை, இந்த கதையை நீங்க தான் கேட்டதுன்னு இல்ல, நானும் கதையை கேட்டிருக்கேன். அந்த கதைகள் எல்லாத்தையும் நான் கேட்டுட்டேன். ஆமா, இப்போ ஒரு சேனல்ல 2015 நினைக்கிறேன் அந்த பேட்டி, 2016 கிட்டத்தட்ட ஒரு 2010ல இருந்து 2016 என்னை கேட்டிருக்காங்க. 6 வருடங்களுக்கு அப்புறம் எது உண்மை அப்படிங்கறது நான் என்னன்னா, நான் ஏன் அந்த பேட்டியில அப்படி சொன்னேன்னா, நான் எதுவுமே இல்ல இப்படிதான் ஒரு உண்மையை சொல்லி வச்சிருந்தேன்னா அத இன்னைக்கு வந்து அதுல அந்த வியூஸே போயிருக்காது. ஒருத்தர் ஒரு கதையை சொல்லி வச்சிருக்காரு, அந்த சொன்ன கதையே நாமளும் திருப்பி சொல்லிட்டோம்னா நாம பொய்யன் கிடையாது, நான் உண்மை பேசுறவன். சரி, அண்ணன் சொன்னது கதையே ஊரே நம்பிட்டு இருக்கு, அந்த கதை தான் உண்மைன்னு சொல்லி எல்லாருமே நம்பிட்டு இருக்கிறப்ப நான் வந்து இல்ல அந்த கதை இல்ல, அந்த கதை பொய், நான் சொல்றத நம்புங்கன்னா எவனுமே நம்ப மாட்டான். எதை நம்ப மாட்டான்? உங்களை, அதாவது நீங்க ஈழத்துக்கு போனீங்க, நீங்க அந்த படம் டைரக்ட் பண்ணீங்க அப்படின்னு நம்ப மாட்டாங்கன்றது இல்ல? உங்களுக்கு எதுவும் மிரட்டல் வந்துச்சா? அதாவது போட்டோ இது வந்து நீங்க இத பத்தி மட்டும்தான் யோசிச்சீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. தலைவர் அப்படின்னா இப்படி இருக்கணும் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் இருக்கு இல்லையா? அதனாலதானே நம்ம வந்து இப்ப சீமான் டைரக்டரா இருந்தா உங்களை கூப்பிட்டு பேட்டி எடுத்திருப்போமா? இன்னைக்கு கண்டிப்பா எடுத்துருக்கோம். நான் இல்ல 6 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களே எடுத்துக்க மாட்டாங்க. சீமான் டைரக்டரா இருந்து இதெல்லாம் சொல்லி எதனால அப்படின்னா, அந்த கால சூழல்ல அவர் மேல ஒரு என்ன சொல்றது, இலங்கையே போகல, பிரபாகரனே பார்க்கல, இவர் ஆமக்கரையே சாப்பிடல, ஒரு பரவலான ஒரு பொய்யோட முகத்துக்குள்ளார அவர் மாட்டிக்கிட்டார். பொய் இல்ல, உண்மை தெரிஞ்ச முகங்கள் பேச ஆரம்பிக்கிறப்ப அவர் சொன்ன பொய்ங்கிறது வெளிச்சத்துக்கு வர வேண்டிய சூழ்நிலைக்கு இருக்குது. வேறொரு பேட்டியில சொல்லிருக்கீங்க, சீமான் ஆபீஸ் வந்து எனக்கு போன் வந்துச்சு, வர சொன்னாங்க, அங்க வந்து வன்னியரசு, சீமான், அப்புறம் இன்னும் 2 பேர் யாரும் இருந்தாங்க, அதெல்லாம் போயிட்டு வந்ததுக்கு அதான் இருந்தாங்க, அவங்க வந்து நீ இப்படிதான் சொல்லணும்டா, இல்லன்னா வந்து ஏதோ சொல்லி மிரட்டினாரு அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லிருக்கீங்க. ரைட், அதெல்லாம் வந்து போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அதாவது போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் போனதே சொல்லக்கூடாது. நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், அவங்க சொன்னது வந்து நீ இப்படி பேசணும் அப்படி பேசணும்லாம் கிடையாது. இது இலங்கை, அதாவது ஃபர்ஸ்ட் அதுக்கு போய் முடிச்சிருவோம். அவர் ஒரு பேசுறாரு, அவர் பேசுறது வந்து அந்த அந்த பேசுற பொய்யை யாரும் நம்புறதுக்கு இல்ல அப்படிங்கிற இடத்துக்கு ஒரு ஸ்டேஜ் வருது. இல்ல இது இருக்க கூடாது, அப்புறம் நான் போனதே அவரே வரலன்னா அப்புறம் நான் போனது எங்க? நான் 4 பேர்கிட்ட என்ன சேர்ந்த 4 பேர்கிட்ட சொல்றேன்ல, அந்த நம்பிக்கை எல்லாம் போயிரும்ல. அவர் அங்க பாத்தங்க நம்ம சொல்றோம் அப்படிங்கிறப்ப அதுவே இல்லைன்னு போக கூடாது. நானா வாலண்டியா ஒரு சேனல் கூப்பிட்டு ஓகே, நானும் அந்த வாலண்டியா நான் கொடுத்தேன், அவரு சொன்னதை தான் சொல்லியிருப்பேன், இன்னதெல்லாம் நடந்ததுங்கிற சொல்லல. அன்னைய சூழ்நிலைக்கு இதை பத்தி பேசினாவே உள்ளார தூக்கி போட்டுருவாங்க. நம்ம தெரியாத தரமா போயிட்டோம், ஒரு படம் பண்ண போகணும்னு, ஏதோ ஆண்டவ முன்னியத்துல தப்பிச்சு வந்து இந்தியாவுக்கு வந்துட்டோம், ஏதோ நமக்கு ஆயுள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது உங்களுக்கு அப்படின்னு நம்மளோட நம்பிக்கையில இதுங்கிறப்ப இவங்க கூப்பிட்டு வச்சு என்னன்னா,
நான் வந்து யார் சொன்னா என்கிட்ட என்னோட முரண்பாடு என்னன்னா பேசுறப்ப கேட்க மாட்டான் அவன் அப்படிங்கறது வந்து எல்லாருக்கிட்டையும் ஒரு பதிவாகி போச்சு. இவன் நம்ம சொல்றத கேட்க மாட்டான், அப்ப மிரட்டணும், மிரட்டி சொன்னா கேட்பான் அப்படிங்கறதுக்கு தான் அந்த மிரட்டல் துணி எல்லாம் விடுத்தது, வேற ஒண்ணும் கிடையாது. அதாவது இலங்கை போயிட்டு வந்ததே யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது, யாருகிட்டயுமே இலங்கை போயிட்டு வந்ததே யாருகிட்டையும் சொல்லக்கூடாதுங்கிறது தான் நான் 6 வருஷம் கழிச்சு நான் ஓபன் பண்றேன். முத வேற யாருமே சொல்ல. முதல்ல மத்தவங்களை பத்தி பேசுறோம். சீமான் அவர்கள் ஈழத்துக்கு போனேன், அந்த சூழல்ல போனேன், நான் தலைவரை பார்த்தேன், தலைவர் எனக்கு அரிசுவை உணவு பரிமாறினாரு, இது நல்லா இருக்கான்னு கேட்டாரு, இது நான் சமைக்கல அப்படின்னாரு, அண்ணி எனக்கு இந்த மாதிரி இது பண்ணாங்க, இட்லி குள்ளக்காரி ஓட வந்து கவுத்து போட்டு நாங்க வந்து இப்போ கடல்ல போவோம், இந்த மாதிரி கதையில. எப்ப ஈழத்துக்கு போனேன், நான் சந்திச்சேன், நான் பேசேன், முதல்ல அவர் எப்ப பேச ஆரம்பிச்சார்? அவரே 2010க்கு மேலதாங்க பேச ஆரம்பிச்சிருப்பாரு. நீங்க நல்லா வாட்ச் பண்ணீங்கன்னா அதாவது எல்லாரும் அங்க செத்து முடிச்சுட்டாங்க, இனிமேலு இத பத்தி பேசுனா நம்மளுக்கு பிரச்சனை இல்ல, அங்க பிரபாகரன் உயிரோட இருக்கிறாருங்கிற ஒரு கான்பிடென்ட் இவங்களுக்கு இருந்ததுன்னா யாருமே பேச போறது இல்ல, அப்படியே சைலண்டாவே இருந்திருப்பாங்க. என்ன சொல்றேன்னா, அண்ணனை பார்த்தேன் கீர்த்தேன் அப்படின்னு நானே சொல்லியிருக்கேன் ஒரு பேட்டியில, கிட்டத்தட்ட 2016ல ஒரு பேட்டியில மதன்ட்ட நான் சொல்லியிருக்கேன் ஓகே அப்படின்னு. நான் சொன்ன நான் இன்னைக்கு இல்லைங்கிறேன். ஏன் அப்படின்னா நான் சொன்னது பொய்யுங்கிறது எனக்கு தெரியும், புரியுதுங்களா? ஆனா அவருக்கும் தெரியும், யாரு சீமானனுக்கும் தெரியும். நாம சொல்ற பொய்ய ஒருத்தன் உண்மைன்னு சொல்றான் ஐயா அப்படின்னா அவர் என்ன பண்ணிருக்கணும், நான் பேட்டி கொடுத்தோனிமே கூப்பிட்டு தம்பி நல்லா பேசுனடா அப்படின்னு ஒரு நன்றி சொல்லிருக்குமா இல்லையா? அவரை வந்து எதிர்த்து இந்த இது ஊரே வந்து அப்போசிஷன் பண்ணி நீ போகலடான்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறப்ப, உண்மையான ஒரு அரசியல்வாதி, அரசியல் தலைவன், மக்களுக்கு நல்லது செய்யறவனா இருந்தா ஒரு 10 எனக்கு பின்னால ஒரு 100 பேர் 1000 பேர்லாம் இவனும் இல்ல, நான் ஒருத்தன் தான் ஒரு பேட்டி கொடுத்திருக்கேன், அதுவும் உங்களுக்கு ஃபேவரான ஒரு பேட்டி கொடுத்திருக்கேன், அதை வச்சுதான் அடுத்தாப்புல எல்லாரும் நம்புறாங்க. அப்படிங்கிறப்ப அந்த நம்பிக்கை பாத்திரமான ஒரு சம்பவம் நடந்ததுன்னா என்னை கூப்பிட்டு உட்கார வச்சு நான் காபி டீ கொடுக்காதவங்க, அந்த செலவு கூட உங்களுக்கு மிச்சம். என்னை உட்கார வச்சு ஒரு பேசி விட்டு நான் நல்லா பேசினப்பா, ஆமா வாப்பா எதுவும் ஒண்ணுன்னா சொல்லுப்பா அப்படின்னு ஒரு என்ன மாதிரியே சொல்றப்பா நீயும் நன்றிப்பா அப்படின்னு அது ஒரு நன்றி நடத்திருக்குமா இல்லையா, நடத்தணுமா இல்லையா? இந்த நன்றி விசுவாசமே இந்த அரசியல்வாதி இடத்துக்கு போனவனுக்கு இல்லைன்னா மக்களுக்கு இவனால என்ன நடக்கும், வருமா வராதா? உங்களுக்கு அந்த ஆதங்கம் தான் இருக்கு. 100%. எங்களுக்கு ஓகே. இந்த கதையெல்லாம் சொன்னாரு இல்லையா, அப்போ நீங்க எல்லாமே போயிருக்கீங்க, வந்திருக்கீங்க, அங்க சந்திச்சிருப்பீங்க. இப்போ வந்து பேட்டி அவர் நியூஸ் 18 சேனல்ல ஒளிப்பதிவாளர் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு, நீங்க ஒரு பேட்டி கொடுத்திருக்கீங்க. உங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லையா? நீங்க எல்லாம் வந்து சீமான் அவர்கள் இப்படி பேசினார் இல்லையா, இப்படி எல்லாம் வந்து தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு இல்லையா, ஏன் இவர் இதெல்லாம் நடக்கவே இல்லை, இதெல்லாம் அவர் சொல்றாரு, இப்படி எல்லாம் நடந்துச்சு அங்க அப்படின்னு நீங்க உங்களுக்குள்ள ஏதாவது பேசியிருந்திருக்கீங்களா அதுக்கு முன்பாக? இல்லங்க, அதாவது எங்களுக்குள்ள வந்து அதாவது டைரக்டர் டைரக்டர்னு ஒருத்தனை செலக்ட் பண்ணி அவனை கூப்பிட்டு போறாங்கன்னா அவன் என்ன சொல்றானோ அதை கேட்டுதான் அவங்க நடத்துவாங்க. அவங்க என்னதான் அவங்களோட சொல்றத நான் கேட்டாலும் நான் என்ன ரெக்குவயர்மெண்ட் வைக்கிறேனோ அதை வச்சுதான். ஃபைட் மாஸ்டர்னு கேட்டதே நான் தான். ஏன்னா ஃபைட்டு பத்தின படம் எடுக்கிறேன்னா ஃபைட்ல சும்மா நம்ம டிராமா மாதிரி ஒரு விசு மாதிரி ஒரு படம் எடுக்கிறதுக்கு நான் மட்டும் போதுங்க. ஒரு அமரன் மாதிரி ஒரு படம், சிவகார்த்திகேயன் அமரன் நடிச்ச அமரன், அந்த மாதிரி ஒரு படம் எடுக்கிறதுக்கு ஒரு ஃபைட் மாஸ்டர் கண்டிப்பா தேவை. ஃபைட் மாஸ்டர் இல்லாம படம் எடுக்குவேன். ஃபைட் மாஸ்டர் வரைக்கும் ரெக்குவயர்மெண்ட் பண்ணுங்கிறது எல்லாமே நான் தான். ஓகே, இங்க வந்தவர்கள் வந்து என்ன சொல்றது, அதுக்கு முன்னாலேயே வந்து கதை முரண்பாடுங்கிறது எல்லா காலகட்டத்திலையும் இங்க இருக்கிற அசிஸ்டன்ட் டைரக்டர் வரைக்கும் ஒரு முரண்பாடா தான் இருக்கும். ரெண்டாவது ஒரு ஷார்ட் டிவிஷன்ஸ் வந்து நான் கேமரா இப்படி வச்சு இயக்கணும்னா நீங்க உங்க கற்பனைக்கும் உங்க கேமரா ஆங்கிள் அப்படி வரும். இது வந்து எல்லாமே நம்மள இந்த புதுசுனாவே எதுவும் இதுக்கு முன்னால பண்ணல சாதனைனாவே எல்லாருமே ஒரு டாமினேட் பண்ற இடங்க வரும், நமக்கு தான் எல்லாம் தெரிஞ்சது மாதிரி அப்படின்னு. அதை நடத்தினானுங்க, அதுலயே முரண்பட்டதுனாலதான் அந்த முரண்பாடு எங்களுக்குள்ளார நடந்துச்சு. எங்களுக்குள்ளார வேற அதாவது இவனுங்கள்ட்ட எல்லாம் ஆசைப்பட்டு நாங்க உட்காந்து பேசிட்டு இருந்தோம்னு இல்ல, வேற வழி இல்ல. ஏன்னா 3 ஆடும் தனித்தனியா போச்சுன்னா செத்துரும். அப்ப 3 ஆடும் ஒட்டுக்க இருந்தாதான் சாகாம. நியூஸ் 18ல அவரோட பேட்டி பார்த்திருப்பீங்க. உங்களையே வந்து ஒரு கட்டத்துல முரணாயி சரி வேணாம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு இதை வந்து சொல்லியிருக்காரு. முரண்பட்டு உட்கார வச்சாங்க. ஏன் முரண்பட்டேன்? துப்பாக்கி முனையில உட்கார வச்சாங்க.
உங்கள ஆமா, துப்பாக்கி முனையில அதான் உட்கார வச்சோன்னு ஒரு வார்த்தையை ஸ்கிப் பண்ணிட்டு போறது. அந்த உட்கார வச்சோங்கிறதுக்கு உள்ளார நடந்த விஷயங்கள் என்னங்கிறது எவனாவது தெளிவா சொல்றானா? ஏன் துப்பாக்கி முனையில் உட்கார வைத்தார்கள் ஏன் உட்கார வச்சாங்க அப்படிங்கிறது முரண்பட்டதுன்னா எந்த அளவுக்கு முரண்பட்டது அப்படின்னா, ஊருக்கு போறவங்க நான் ரெடி ஆயிட்டேன். அதான் உண்மை. நான் இங்க இருந்து சாக முடியாது. நம்ம அண்ணன் சீமானனுக்கு டிக்கெட் போட்டிருக்கீங்களா, நம்மளுக்கு டிக்கெட் போட்டிருக்க, நாங்க கிளம்புறோம். இன்றைய அரசியல் திணை நிகழ்ச்சியில நம்முடைய சிறப்பு விருந்தினர் நந்தவனம் நந்தகுமார் இடத்துல நிறைய கேள்விகளுக்கான, நிறைய மக்களுடைய சந்தேகங்களுக்கான கேள்விகளை தான் நம்ம இன்னைக்கு முன் வச்சிருந்தோம். அதற்கான விளக்கங்களை கொடுத்திருக்காரு. மீண்டும் இன்னொரு சிறப்பு விருந்தினரோடு சந்திக்கலாம். நன்றி.